ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம பிள்ளையார்பட்டியில் செய்கிற அரிசி பருப்பு கொழுக்கட்டை அது மாதிரி செய்வோம். அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி, அரை கப்பு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு நிழல்லையே ஒரு துணியை விரித்து போட்டு ஒரு 20 நிமிஷம் காய வைங்க. கையில் ஒட்டுற பதம் வந்து கையில் இப்படி லேசாக ஒட்டும் போது எடுத்து ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வரைக்கும் வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவையாட்டம் உடச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஒரு கடாயில் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். தண்ணி நல்லா நேராக பபிள்ஸ் வரும்போதே மாவை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கப்பு தேங்காய், ஒரு கப்பு வெல்லம், ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம அதை அச்சில் வச்சு இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா சூப்பரான பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காரைக்குடி செட்டிநாடு பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிள்ளையாருக்கு இந்த மாதிரி வச்சு வழிபடுங்க. பாருங்கள், வச்சாச்சு, வேக வச்சாச்சு, சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.